வெறித்தனமான சவுண்டுங்க. ஓகே, வேற லெவல். செட்டோடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1200 ரூபா. அதே மாதிரி பாட்டு பாடும்போது பாத்தீங்கன்னா இந்த கலர் அப்படியே போயிட்டு வருது. அந்த இதெல்லாம் மைக் செட்லயே வரும்ல, அந்த மாதிரி வந்து வருது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது NS Vlogs யூடியூப் சேனல். இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, மினி ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் தான் பார்க்க போறீங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம போன வீடியோ வந்து 2.1 நல்லா வந்து சூப்பரான ஒரு அசம்பிளி செட் நம்ம போட்டிருப்போம். அசம்பிள் ஆம்பிளிஃபையர் அதுக்கு வந்து எக்கச்சக்க பேர் ரிவ்யூ கொடுத்தீங்க. அதாவது வந்து என்கொயரி கேட்டீங்க, ஃபோன் கால் பண்ணி. அது வந்து செம்ம என்கொயரி கேட்டீங்க. அதுல வந்து என்ன, நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னா லோ பட்ஜெட், அதாவது அசம்பிள் அப்படின்னா வந்து ஒரு 3K 4Kக்கு மேலதான் வரும். நீங்க வந்து லோ பட்ஜெட்ல கேட்டிருந்தீங்க. அதுக்காக உங்களுக்காகவே பாத்தீங்கன்னா 1.02K, அதாவது பாத்தீங்கன்னா 1200 ரூபாய்க்கு சூப்பரான ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் தான் கொண்டு வந்திருக்கோம். இதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க 4 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க தான் பட்ஜெட்ல ஸ்பீக்கர் கேட்டிருந்தீங்க, அது வந்து நல்ல குவாலிட்டியா கேட்டிருந்தீங்க. இது வந்து நம்ம ஜூபிட்டர் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல நல்ல ஒரு செட்டு, 4 ஸ்பீக்கர் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு அளவுக்கு நல்லா பாட்டு கேட்கறதுக்கு, வைப் பண்றதுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும். அந்த செட்டை பத்தி ரிவ்யூ தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நல்லா வந்து அதாவது 8 இன்ச்சுனா வந்து 2 ஸ்பீக்கர் போட்டுக்கலாம், 6 இன்ச்சுனா 4 ஸ்பீக்கர் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து 10 இன்ச்சு உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஸ்பீக்கர் போட்டு வைப் பண்ணலாம். இது ஒரு அளவுக்கு இப்போ நார்மலான இந்த அளவுக்கு ரூம் இருக்கு அப்படின்னா வந்து நீங்க நல்லாவே பாட்டு போட்டு கேட்கலாம். இதோட சவுண்ட் டெஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். சவுண்டு உள்ள என்னென்ன பொருள் இருக்கு, என்ன மாதிரி பண்ணிருக்காங்க, எல்லாமே இந்த ஃபுல் வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போல, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படியே ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு ரெடிமேட் செட்டு, ஜூபிட்டருங்கிற ஒரு நல்ல பிராண்டான கம்பெனியோட செட்டு தான். அதனால் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து யாருமே வந்து கரண்ட்டில் லைனில் கொடுத்துட்டுலாம் ஓப்பன்லாம் பண்ணி பார்க்காதீங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இது வந்து ரெடிமேட் செட்னால வந்து நல்லா பிராண்ட், நல்லா நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்லாம். ஓகேங்களா? பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத சிம்பிளான ரிவ்யூவில் பார்த்தலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதில் உள்ள என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு நார்மலான பேசிக் ஆம்பிளிஃபையர்னால வந்து இது ஒரு 12 வோல்ட் 2 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபர், அதுவும் வந்து நல்லா குட் கண்டிஷனில் நல்லாவே பவரான கண்டிஷனாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின்னா வந்து ஐசி 4440 ஐசியோடைய ஃபுல் போர்டுங்க. மொத்தமாக பேஸு ட்ரிபிள் வந்து எல்லாமே ஒரே இதில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபார் எல்லாமே போட்டு ஒரு சிங்கிள் போர்டு. அசம்பிளில் தான் வந்து தனித்தனியாக நம்ம பேஸு ட்ரிபிள் எல்லாமே தனித்தனியாக வச்சு சபுக்கெல்லாம் வைப்போம். இதை வந்து நார்மலாக வந்து ரெடிமேட் செட்டில் எல்லாமே வந்து நல்லா இதை சிங்கிள் போர்டில் வைப்பாங்க. ஆனால் சிங்கிள் போர்டில் வந்து சில வகை இருக்கும். இது வந்து நல்லா பிராண்டாக வந்து நம்ம நிறையா செட்டு நம்ம இது வந்து சேல் பண்ணியிருக்கோம். வந்து கம்ப்ளைண்ட்டுங்கிறது மோஸ்ட்லி நம்ம கடையில் வந்ததில்லை. ஏன்னா வந்து எல்லாமே ஒரிஜினலாக இருக்குது, நல்லா கம்பெனி செட்டுனால வந்து நல்லா இருக்குது. அப்புறம் மற்றபடி பேசிக்காக ஒன்றும் இல்லை, ஏன்னா சிங்கிள் போர்டில் முடிச்சிட்டாங்களோ அதனால் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் உள்ள அந்த ப்ளூடூத் போர்டு ஆம்பிளிஃபையர், இதில் மைக்கு வித் மைக் சப்போர்ட்டோட இருக்குது. அதான் வந்து மெயின். மைக் போர்டு எல்லாமே வச்சு மைக் சப்போர்ட்டாக இருக்குது. அப்புறம் ஃப்ரெண்டில் அப்படியே ஃப்ரண்டேஜ் பார்த்தலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஃப்ரண்ட் லுக்கை பார்த்தீங்கன்னா நல்லா செம்ம லுக்காக இருக்குது. அதாவது நம்ம அந்த பழைய காலத்தில் நம்ம அங்குஜா மைக் செட் போட்டிருப்போம்ல, அந்த மாதிரி வந்து இந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 அழகான இந்த கம்பி மாதிரி. அப்புறம் ஃப்ரெண்டு லுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி செம்ம லுக்காக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம லெஃப்ட்டுக்கு தனியாக 3 ஏதாவது வால்யூம், லெஃப்ட்டுக்கு தனியாக வால்யூம் கண்ட்ரோல், அப்புறம் லெஃப்ட்டுக்கு வால்யூமு பேஸ் ட்ரிபிள், அதே மாதிரி ரைட்டுக்கு தனியாக பேஸு வால்யூமு எல்லாமே வந்து தனித்தனி கண்ட்ரோலில் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பவர் ஆன் சுவிட்ச் இதெல்லாம் பாருங்கள். பவர் ஆன் சுவிட்ச் எப்பயுமே எல்லாத்துலேயும் ஓரமாக இருக்குது. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த கம்பெனியில் பாருங்கள் நடுவில் கொடுத்துட்ருக்காங்க. ஜூபிட்டர் அப்படிங்கிற பிராண்டு. இது மாடல் வந்து 2000 அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ளூடூத் ஆம்பிளிஃபையர் தான். போர்டும் பார்த்தீங்களா, மற்றதெல்லாம் வந்து வெளியே இருக்கும். இது வந்து அப்படியே உள்ள கேபினெட்லேயே ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. நார்மலான ப்ளூடூத் போர்டு, எக்கோ, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுனால இது வந்து பேசிக்காகவே சூப்பராகவே இருக்கும். நம்ம வருங்க டெஸ்டிங்கில் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பின்னாடி என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறது அப்படியே பின்னாடி ஃபோக்கஸ் பண்ணிடலாம் வாங்க. அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா வந்து 12 வோல்ட், அதாவது பேட்டரிலையும் வந்து இந்த செட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது லாரிக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஏதாவது வந்து சேல்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பேட்டரியில் மோஸ்ட்லி எல்லாமே போட்டுக்கலாம். கரண்ட் இல்லைன்னா நீங்கள் பேட்டரியில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டிவி, அதாவது இன்புட்டு அவுட்புட்டு எல்லாமே வந்து இதிலே வந்து சூப்பராக வந்து எல்லா செட்லேயும் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் 4 ஸ்பீக்கர் பார்த்தீங்களா, மேலே 2 லெஃப்ட்டு 2 ரைட்டு, அதாவது 8 இன்ச்சு ஸ்பீக்கர் போடனாலும் போட்டுக்கலாம், 6 இன்ச்சு போடுறனாலும் போட்டுக்கலாம். ஓகே வாங்க ஃபைனலாக இப்போ நம்ம ரிவ்யூ பார்த்தலாமா. ஓகே, சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஓகே, நார்மலாக பேசிக்காக இருக்கிற எல்லா ஆம்பிளை விட இது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஓகே,
ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 6 இன்ச் வச்சு எப்படி சவுண்ட் இருக்கு அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணிடலாம். செகண்ட் பாத்தீங்கன்னா 2 8 இன்ச் வச்சு சவுண்ட் டெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 இன்ச் 2 6 இன்ச் வச்சு டெஸ்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நல்லா வந்து நீங்க 10 இன்ச் ஒன்று இந்த 2 6 இன்ச் போடுற வரைக்குமே இதோட எஃபெக்ட் நல்லாவே தாங்கும். 4440 ஐசி டபுள் ஐசி போட்டிருக்கு, லெஃப்ட்டுக்கு தனியா ரைட்டுக்கு தனியா. நல்லா வந்து எல்லாமே வந்து நல்லா குவாலிட்டியா இருக்கிறதுனால நீங்க நல்லாவே பாட்டு சவுண்ட் வச்சு கேட்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ வாங்க இப்போ நான் 6 இன்ச் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இப்போ பாட்டு போட்டு கேட்டுருவோம். Bluetooth mode. ஓகே ப்ளூடூத் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு கேட்டுருவோம். இன்னுங்க இது நோட்டீஸ் பண்ணவே இல்லை, செமையா இருக்கு இந்த போர்டு ப்ளூ கலர்ல. நம்ம மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே வந்து இந்த இது வந்து ரெட் கலர்ல வரும், ஆனா இது வந்து ப்ளூ கலர்ல வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாட்டு பாடும்போது பார்த்தீங்கன்னா இது கலர் அப்படியே போயிட்டு வருது. அந்த இதெல்லாம் மைக் செட்லேயே வரும்ல அந்த மாதிரி வந்து வருது. ஓகே செமையா இருக்கு இந்த போர்டே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம பகாரியா மற்ற நிறைய போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் இது டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே இது என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு கமெண்ட் பண்ணிருங்க, நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களான்னு. மறக்காம கீழே பர்ச்சேஸ் பண்ணி அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி கன்ஃபார்ம் அப்பா ரெஸ்பான்சிபிள் பண்ணுவாரு. ஓகே சவுண்ட் எப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவோம். சவுண்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா வாங்க இப்போ வந்து சவுண்டு ஃபஸ்ட்டு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாட்டு போட்டுடலாம். ஓகே இங்கே பார்த்தீங்களா நான் இதுதான் சொன்னேன், லைட்டாக பாட்டு பாடும்போது பார்த்தீங்கன்னா இந்த கலர் செம்ம, இந்த ப்ளூடூத் போர்டு செம்மையாக இருக்குது. ஓகே நம்ம வந்து தமிழ் பாட்டே ஃபஸ்ட்டு டிஜே பாட்டு போட்டு கேட்போம். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற பஞ்சு மிட்டாய் சாங் போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் ரியல் வாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ரியல் வாய்ஸ் தான் நம்ம போட்டுருக்கோம். ஸ்பீக்கர் பாருங்க தெரியும், 2 ஸ்பீக்கரை பாடிட்டு இருக்கு. செம்ம சில்னஸ். பேஸ் பாருங்க, பேஸ் எல்லாமே ஒரு சூப்பராகவே இருக்கு. எனக்கு இதுல பிடிச்சது எனக்கு இதுல வந்து பிடிச்சது பாத்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் போர்டு தாங்க. அந்த லைட் செம்மையா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஆரஞ்சியோட சவுண்டு கேட்டிருப்பீங்க, உண்மையாக வேற லெவல் வெறித்தனமா இருந்துச்சுங்க. அது பேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல். ஆரஞ்சுக்கு தகுந்த மாதிரி பேஸ் இருந்து செட்டு பர்ஃபார்மன்ஸ் நம்ம பாதி சவுண்டு தான் வச்சிருந்தோம். அதாவது 50 வரைக்கும் போர்டில் வைக்கலாம், நம்ம 30 தான் வச்சிருந்தோம். ஓகே வாங்க இப்போ நம்ம 8 இன்ச்சு டெஸ்ட் பண்ணி ஃபைனலாக ரிசல்ட் அப்படிங்கிறது தெரியும். ஆரஞ்சுக்கே பயங்கரமா இருக்குன்னா அப்போ 8 இன்ச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். 8 இன்ச்சு ஊஃபர் தான் நம்ம போட்டோம், ஆரஞ்சு ஊஃபர் தான் போட்டோம். சில பேர் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா ஸ்பீக்கர் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத விட்டுட்டு ஒரே இதுக்கு மட்டும் ஸ்பீக்கர் கொடுத்துருவாங்க. ஒரு ஸ்பீக்கரில் வச்சு போடாங்க, ஏன்னா இதில் டபுள் ஐசி. அப்போ வந்து நீங்கள் டபுள் ஸ்பீக்கர் கொடுக்கணும். வந்து நீங்கள் ஒரு பக்கம் மட்டும் ஐசி கொடுத்தீங்கன்னா எல்லா ஃபோர்ஸும் மொத்தமாக போச்சுன்னா ஐசி தான் போயிடும். ஓகேங்களா, அது வந்து ஒரு சின்ன டிப்ஸாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா இப்போ நம்ம வாங்க இப்போ 2 ஸ்பீக்கர் கொடுத்து 8 இன்ச்சு டபுள் ஸ்பீக்கர் கொடுத்து எஃபெக்ட் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஆல்ரைட் ஓகே இப்போ 8 இன்ச்சு சவுண்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாங்களா. இப்போ பாருங்க 8 இன்ச்சு சூப்பராக ரெண்டுமே போட்டோம். ஓகே இப்போ விநாயகர் பாட்டு போட்டுருவோம். நல்லா எல்லாமே நம்ம போகிற டிஜே பாட்டு தான். வேற மாதிரிங்க. ஃப்ரெண்ட் நம்ம பேஸ் மட்டும் தான் வச்சிருக்கோம், ட்ரிபிளை கம்மி பண்ணிட்டு செம்ம பேஸ். ஃப்ரெண்ட்ஸ் அந்த 8 இன்ச்சு சவுண்டு கேட்டிருப்பீங்க, உண்மையாக வெறித்தனமான சவுண்டுங்க. ஓகே வேறு லெவலில் சவுண்ட் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம லெஃப்ட் ரைட் எப்படி பாடுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்குவோம். இப்போ வந்து லெஃப்ட் சேனல் ஏ வைப்போம் பாருங்க. இப்போ வந்து லெஃப்ட் மட்டும் பாடுது. அப்படியே இதை கம்மி பண்ணி ரைட் வைப்போம். இப்போ ரெண்டையும் வைப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து நம்ம ஒரு 10 இன்ச் பிக்கஸ்ட் ஸ்பீக்கரையும் 2 ஆரஞ்சு ஸ்பீக்கரையும் கனெக்ட் பண்ணிட்டோம். 10 இன்ச் லெஃப்ட் சைட்லையும் ஆரஞ்சு 2 வந்து ரைட் சைட்லையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ பாட்டை போட்டுருவோமா? போட்டு இப்போ எப்படி சவுண்டு இருக்குது அப்படிங்கிறதையும் டெஸ்ட் பண்ணிடுவோம். வாவ், செமையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே வந்து 10 இன்ச்சு வேறு லெவலில் இருக்குது. சப் ஊஃபர் போட்ட மாதிரி அந்த அப்படியே அதிர்றது கடையே. உங்களுக்கு எப்படி வந்து இதில் மைக்கில் விசிபிள் ஆகுதுன்னு தெரில. இருங்க, நான் உங்களுக்கு பேஸை வச்சு காமிக்கிறேன். இப்போ எனக்கு வெறும் அந்த 10 இன்ச்சு மட்டும் போட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரியல் வாய்ஸ் தான், நோ எடிட்டிங். பாருங்க, சவுண்டு கேட்டிருப்பீங்க. அப்படியே வந்து 2 மினிட்ஸ் வந்து அப்படியே எனக்கு காதே அடைச்சிச்சு. பாட்டு ஆஃப் பண்ணியும் பார்த்தீங்கன்னா அந்த பையன் அதே சவுண்டாகவே கேட்டுருக்கு. உண்மையாகவே செம்ம எஃபெக்ட்டுங்க. இந்த ஒரு 10 இன்ச்சுக்கு இந்த 2 ஆரஞ்சு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டு. ஒரு 10 இன்ச்சு போட்டாலே வந்து சூப்பர் எஃபெக்ட். ஆனால் ஒரு ஸ்பீக்கர் போடக்கூடாது, ஈக்குவல் பண்ணி போட்டுக்குங்க. செம்ம சவுண்டுங்க. இப்போ வந்து இதோட காம்போ ரேட் அப்படின்னு வந்து நம்ம நார்மலாக பார்க்கணும் அப்படின்னா இந்த செட்டோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200 ரூபா. இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா அப்ளைஸ் போன வீடியோ சொன்ன மாதிரி 700 இல்லை 650 மொத்தமாக ஒரு 1300 இந்த செட்டு மொத்தமாக ஒரு 2000 இல்லை 3000 பார்த்தீங்கன்னா 3000 மொத்த காம்போவுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி சும்மா வேற லெவலில் பாட்டு கேட்கலாம். அப்படியே நீங்கள் 8 இன்ச்சு போயிட்டீங்கன்னா 8 இன்ச்சு பண்ணிங்கனாலும் ஒரு 3500 மொத்தம் நம்ம ஒரு அசம்பிள் செட்டு போகிற ரேஞ்சு காஸ்ட். அதில் பட்ஜெட்டுக்கு நீங்கள் 2 ஸ்பீக்கரு, பட் இந்த 2 ஸ்பீக்கர் அப்புறம் இந்த ஆம்பு மொத்தமாகவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சவுண்டு கேட்டிருக்கீங்க, அல்டிமேட் இருக்கும். இப்போ நம்ம வந்து 3 டெஸ்டிங் பண்ணோம். அதாவது 2 ஆரஞ்சு தனியாக டெஸ்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் 2 8 இன்ச்சு தனியாக டெஸ்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் 2 ஆரஞ்சு ப்ளஸ் 8 இன்ச்சு டெஸ்ட் பண்ணோம். இந்த 3 சவுண்டில் உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி இருக்குது, என்னென்ன ப்ரைஸ், இல்லை என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அப்பாட்ட கூட ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க என்னங்கிறது எனக்கு சொல்லுவாங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நோட்டிஃபிகேஷன் பட்டனை நீங்கள் அனுப்பி விட்டு நம்ம வீடியோவில் பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ நல்ல ரெஸ்பான்சிபிள் கொடுத்தீங்கன்னா இன்னும் வந்து நம்மளே வந்து செட்டு அசம்பிள் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த வீடியோக்கு ஸ்வீட்டாக ஒரு 500 லைக் போடுங்க. அடுத்த வீடியோ வந்து நம்மளே ஒரு அசம்பிள் செட்டு நம்மளே வந்து மேக் பண்ணுறோம். ஓகேங்களா? நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது.